விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்களுடைய வாழ்வில் தனிமரமாக இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் முடிவு வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வேளையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல், தனி ஒருவராக குடும்ப பொறுப்புகளை சுமத்தல், தனி ஒருவராக தொழில் சார்ந்த பணிகளை மேற்கொள்ளுதல், தனி ஒருவராக அலுவலக பணிகளை மேற்கொள்ளுதல் என தனிமரமாக இருந்த சூழலில் மிக பெரிய அளவில் எண்ணி 3 நாளில் அவற்றிற்கு முடிவு வரக்கூடிய ஒரு தருணமாக இந்த வாரம் முதல் மிக சிறப்பாக அமைய போகிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் தனி ஒருவராக பல வருடங்களாக நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் அதற்கான சந்தர்ப்பமும் நிறைவாக கைகூடக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குடும்ப பொறுப்புகளை மற்றவர்கள் உணர்ந்து கொண்டு பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. தொழில் வியாபாரத்தில் பணிச்சுமையை குறைக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதல்களை உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் எண்ணி 3 நாளில் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடக்கூடிய வகையில் அதிரடியான பல மாற்றங்களை சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் போது அவருடன் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் இணைந்திருக்கிறாருங்க. இது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. பொதுவாக எந்த ஒரு கிரகமும் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் தோஷமற்றவராகவும் முழு சுப கிரகமாகவும் இருக்கிறார் குரு. அவருடன் இணைந்து அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதும் சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே அதிரடியான வாய்ப்புகளை குரு மற்றும் புதனின் இணைவால் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் நன்மை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடத்தில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சனி இறுதி தருவாயில் வலம் பெறும்போது அவருடன் இணைந்து ராகுவும் பலம் பெறுகிறாருங்க. சனி மற்றும் ராகு இணைந்து 4ஆம் இடத்தை வலுப்படுத்துவது நிச்சயம் அர்த்தாஷ்டகஸ்தானம் என்றாலும் நன்மை சற்று கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ல் மோட்சக்காரகரான கேதுவும் ராசியின் அதிபதியான செவ்வாயும் பலம் பெறுகின்றன. செவ்வாய் பொதுவாகவே 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதிலும் 9ல் நீச்ச நிவர்த்தி பெற்று 10ல் அதீத பலத்துடன் அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் பக்கபலமாக பார்க்கப்படுகிறது. தொழில் ரீதியாக வருமானம் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சுக்கிரன் ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ல் இருக்கிறார். சப்தமஸ்தானம் ஆகிய 7ல் சூரியன் வலுவாக வீற்றிருக்கிறார். இந்த வேளையில் ஜென்ம ராசியை விட்டு விலகி 2, 3, 4 ஆகிய இடங்களை வலு சேர்க்க போகிறாருங்க சந்திரன். இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் 6 கிரகநிலைகள் இணைந்து 3 இடத்தை வலுப்படுத்துகின்றன. 6 கிரகநிலைகள் 3 இடத்தை வலுப்படுத்துவதால் குறிப்பாக அஷ்டமஸ்தானத்தை குரு மற்றும் ஆட்சி பலம் பெற்ற புதன், மேலும் சுகஸ்தானத்தை ஆட்சி பலம் பெற்ற சனி மற்றும் நிழல் கிரகமான ராகு, மேலும் தொழில் ஸ்தானத்தை மிக வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் மோட்சக்காரகரான கேது என
6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து 3 இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது எண்ணி 3 நாளில் மிக சிறப்பான வாய்ப்புகள் வரும், பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் என்பதை உறுதியாக சொல்லக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்பதுதான் உறுதியான ஒரு அமைப்பாக நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. சாதகமற்ற சூழல் என்றாலும் இதில் சாதகமான நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. உதாரணமாக இதை உறுதியாக சொல்வதற்கு நாம் அனைவரிடமும் ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் பெரும்பாலும் ஒன்றாக தான் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் உலகின் தலை சிறந்த நாடு எது, வல்லரசு நாடு எது, உலகில் அதிகாரம் கொண்ட அதிகாரத்தை செலுத்தக்கூடிய மிக வல்லமை பெற்ற நாடு எது என்று கேட்டால் நிச்சயமாக அனைவருடைய பதிலும் அமெரிக்கா என்றுதான் இருக்கும். அப்படிப்பட்ட வல்லமை பெற்ற அமெரிக்க நாட்டின் அதிபராக இருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய மனைவியுடன் மதிய உணவு சாப்பிட அருகாமையில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு செல்கிறாருங்க. அந்த ஹோட்டலுக்கு அமெரிக்க அதிபர் தன்னுடைய மனைவியுடன் சென்று உணவு சாப்பிடுவதற்காக அமர்ந்திருக்கிறார். அப்போது அவர்களிடம் ஆர்டர் எடுக்கக்கூடிய அந்த நபர் அமெரிக்க அதிபரின் மனைவியுடன் நன்கு பேசி சிரித்து கொண்டிருக்கிறார். அவரிடம் பேசி முடித்ததற்கு பிறகு அமெரிக்க அதிபரின் மனைவி அமெரிக்க அதிபருடன், இவர் என்னுடன் கல்லூரியில் படித்த நபர், இவரை தான் நான் கல்லூரியில் படிக்கும் காலங்களில் காதலித்தேன், இவரை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை இவரை திருமணம் செய்து கொள்ள முடியாமல் போயிற்று, உங்களை திருமணம் செய்து கொண்டேன் என்று சொல்ல, அதை கேட்டவுடன் அவர் சற்று நகைச்சுவையாக அமெரிக்க அதிபர் சொல்கிறார், நீ என்னை திருமணம் செய்து கொண்டதால் இந்த அமெரிக்க நாட்டின் அதிபரின் மனைவி என்று அழைக்கப்படுகிறாய், ஒருவேளை நீ உன்னுடைய விருப்பத்தின்படி அவரை திருமணம் செய்து கொண்டிருந்தால் ஒரு ஹோட்டலில் பணியாற்றக்கூடிய நபரின் மனைவியாக இருந்திருப்பாய், ஒரு தொழிலாளியின் மனைவியாக இருந்திருப்பாய் என்று அவர் சொல்ல, அதை கேட்டவுடன் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் மனைவி சொல்லக்கூடிய பதில், நிச்சயமாக இல்லை, நான் உங்களை திருமணம் செய்து கொண்டதால் தான் நீங்கள் அமெரிக்காவின் அதிபராக இருக்கிறீர்கள், ஒருவேளை உங்களை விட்டு நான் அவரை திருமணம் செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அவர்தான் அமெரிக்க அதிபராக இருந்திருப்பார் என்று அவ்வளவு ஆணித்தரமாக சொல்கிறாருங்க. இது போன்றுதான் தற்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் இணைவால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாறுதல் உறுதியாகவே மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது. குரு பகவான் அஷ்டமத்தில் இருந்தாலும் குடும்பம் சார்ந்த பணிகள் உள்ளிட்டவற்றிற்கு தோஷமற்றவராக இருப்பதால் நிறைவான நன்மை உண்டு. அர்த்தாஷ்டக சனியாக இருந்தாலும் திருக்கணிதத்தின்படி 5ஆம் இடத்திற்குரிய பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். தொழில் ஸ்தானத்தில் வலுவாக ராசியின் அதிபதி நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. எனவே நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வரும். குடும்பத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சியும் மனநிறைவும் காணக்கூடிய வகையில் பல பணிகள் திருப்திகரமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சார்ந்த முயற்சியில் இந்த தருணத்தில் எளிதில் வெற்றி கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனை சுமூகமாக தீர்வு காணப்படும். நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் போன்றவை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கைகூடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தில் உடல் நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவையும் கட்டுக்குள் வரும். நீண்ட நாள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய குடும்ப முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான அற்புதமான யோகத்தை இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறது. உத்தியோக ரீதியான பணிகளில் ஜீவனக்காரகரான சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே இந்த வேளையில் அவருடன் ராகுவும் இணைந்திருப்பதால் நிச்சயமாக பணிச்சுமை குறையும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள்
உடனடியாக தடை தாமதம் இல்லாமல் கிடைக்கும். மறுக்கப்பட்டு வந்த நியாயமற்ற தடைகள் அனைத்தும் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு போன்றவற்றில் மனநிறைவை பெறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும், புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் போன்றவற்றை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு கைகூடும். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தொழில்துறை ரீதியான புதிய ஆர்டர்களை பெரிய அளவில் சிக்கல் சிரமமின்றி எளிதில் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. மன நிம்மதி பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும். விலை உயர்ந்த சில பணிகளை திறன்பட மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்த்தபடியே பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதை கிரகநிலைகள் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறைக்கு அதிகாரம் பெற்ற பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதால் வருமானம் ஒரே சீராக அமையும். நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கடுமையான போட்டிகளை சந்தித்து வந்த சூழலில் அவற்றில் நல்லதொரு மாற்றம் கிடைக்கும். ஆடம்பர வீண் விரய செலவுகளை தவிர்ப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். அத்தியாவசியமான பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய வகையில் கலைத்துறையில் சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. அரசியல் துறை சார்ந்த பணிகளில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு நிறைவாக பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. வேறு வகையான வழக்குகள் உள்ளிட்டவற்றில் நல்ல சாதகமான போக்கு நிறைவாக கிடைக்கும். மாணவர்களின் நினைவாற்றல் அதிகரிக்கும். பெரிய அளவிலான கல்வி ரீதியான தோஷங்கள் விலகுவதால் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும். முன்னேற்றத்திற்கு ஏற்பட்ட தடைகள் நீங்கி வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் உண்டு. கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை விருச்சக ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் இந்த வேளையில் அருகாமையில் உள்ள ஒரு திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது மற்றவர்களின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். குறிப்பாக வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமையில் அன்னதான உதவி செய்வதால் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் எண்ணி 3 நாளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. விருச்சக ராசிக்காரர்களுக்கு